ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பட்டாணி குருமா எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, இதையும் 2 விசில் விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா போடுறனால அது எதுவுமே போடல. டேரெக்டாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. அதை போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன டிஷ் பண்ணாலும் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான் பேசிக் இதுங்க. இது நல்லா வதங்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிஷ்ஷோட டேஸ்ட் வரும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2-3 ரம்ப இலை அதை நான் முடிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வாசம் வந்ததுக்கப்புறமா கேரட்டு, நான் இன்றைக்கி ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணுற குருமா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்குரியது. நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3-4 பீன்ஸு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. சைடில் தேங்காய், முந்திரி பருப்பு, அப்புறம் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல பட்டாணி, அதுலேயும் கொஞ்சம் எடுத்து அரைக்கிறது எடுத்து வச்சுருந்தேன். அந்த காய்கறி வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பட்டாணி அது ரெண்டும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து நம்ம காய்கறிகள் கூட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை இது கூட ஊற்றிக்கோங்க. இப்போது நீங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பட்டாணி காமிச்சேன்ல அதையும் சேர்த்து இந்த தேங்காய் கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதையும் இதுக்குள்ளே சேர்த்து இந்த தேங்காய் இப்போது பச்சையாக இருக்குல்ல, இது நல்லா வெந்து வரணும். அந்த கலர் மாறுறதை வச்சே உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். கலர் மாறுற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கீரை மேலே போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.